ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 days சேர்ந்த மாதிரியான ஒரு vlog வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு வந்துட்டு June 13th வந்து பர்த்டே முடிஞ்சிச்சு. ஸோ அவளுடைய பர்த்டேவை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாஸ் மம்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சண்டே வந்து ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடணும். எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூரில் காலடிப்பேட் மார்க்கெட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து திருப்பூர் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பஜார் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். யூஸ்வலாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பர்த்டேக்கு அப்படின்னா இந்த ஜிகுன்னு நல்ல பெரிய ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி வாங்க வேண்டாம், டியூஷன் போகிறதுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் பழசாயிடுச்சு, ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கே ட்ரெஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 230 rupees தான். நாங்கள் பார்த்த ட்ரெஸ் எல்லாமே வந்து 230 rupeesல தான் இருந்துச்சு. அதுலேயே பெரிய பெரிய ஃப்ராக்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஜென்ஸுக்கு கூட இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெனி பேக்கரிக்கு போயிருந்தோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க இல்லையா ஈவினிங்காக, ஸோ அப்போ வந்து கட் பண்ணுறதுக்கான கேக் தான் வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பாப்பா தான் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி எனக்கு கேக் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்க ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நானும் அவளும் மட்டும் இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பிங் இதில் போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மண்டே மார்னிங் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கேக்கு. ஸோ சாக்லேட் கேக் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். அதுக்குரிய பொருள் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஸ்பாஞ்ச் கேக் நார்மல் கேக் பண்ணோம் அப்படின்னா அவள் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டா. அதனால சாக்லேட் கேக்னா கண்டிப்பாக அவள் சாப்பிடுவான்ற நம்பிக்கையில் சரி இது செய்யலாம் அப்படின்ட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சமையல் அவங்க வந்து காஃபி கேக் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ரெசிபியே தான் அப்படியே செஞ்சுருந்தேன். பட் தான் அவங்க காஃபி கேக்கில் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. நான் அதுக்கு மேலே வந்துட்டு சாக்லேட் கனாஷ் செஞ்சு அதையும் வந்து மேலே ஒரு லேயராக கொடுத்தேன். கேக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் எல்லாமே சூப்பராக சாஃப்டாக மாய்ஸ்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் க்ரீம் தான் கொஞ்சம் சொதப்பிக்குச்சு. பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அதே மெஷர்மெண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். பட் எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வாட்டி நான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் விஸ்க் இருக்கும் இல்லையா, நானே கையில் வச்சு அடித்து தான் வந்து அப்போ வந்து நான் பண்ணேன். இந்த வாட்டி வந்துட்டு இந்த பீட்டர் இருக்கும் இல்லையா, ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணேன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஓவர் பீட் பண்ணிட்டேனா இல்லை என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல. சரி இன்னும் ஒரு 2 times 3 times நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் வந்த வரைக்கும் ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா வந்துருந்துச்சு. அந்த பட்டர் க்ரீமோட டேஸ்ட் வந்து நல்லா வந்துருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அந்த பட்டர் க்ரீமு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக் மேலே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறமா வந்து வெளியில் எடுத்துட்டு சாக்லேட் கனாஷ் நான் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு மேலே ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த பட்டர் க்ரீம் கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னதுமே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அந்த சாக்லேட் கனாஷ் செஞ்சதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. பட்டர் க்ரீம் வரைக்கும் தான் நான் வீடியோவே எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வீடியோ எடுக்கிற மூடே வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் கேக் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது கட் பண்ணி சாப்பிடும்போது கேக்கோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. என் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஆக்சுவலாக மொத்த கேக்கையும் அவள் தான் வந்து காலி பண்ணா. என் ஹஸ்பண்டு கூட ஒரு பீஸ் கூட அந்த டைமில் கட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பீஸ் கொடுத்தோம். அவ்வளோதான் வந்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டது. அவங்க அத்தைக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். மீதி ஃபுல்லாக பாப்பா தான் சாப்பிட்டா. ஸோ அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. திரும்பியும் எனக்கு இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கூட சொல்லி கேட்டிருக்கா. ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு.
ஸோ யாரோ ஒரு ஆள் நமக்கு மோட்டிவேட் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளால் மோட்டிவேட்டடாக வந்து வேலையே செய்ய முடியுது. சீரியஸாக இந்த கேக் வந்து எனக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவே எனக்கு இல்லை, தோணவே இல்லை எனக்கு. பட் அவள் தான் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு நீங்கள் கேக் செஞ்சு தருவீங்கள்ல, வருஷம் செஞ்சு தருவீங்களா, இந்த வாட்டியும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய சொன்னான். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் செய்யலை. நைட்டு வந்து ஒரு 12 o'clock ஒரு கேக் வெட்டுவோம். அது வந்துட்டு அதுவும் நாங்கள் கடையிலேயே வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்டி இல்லை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னனால தான் நான் செஞ்சேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் இன்னொரு மிஸ்டேக்கும் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேக் வந்துட்டு சூடாக இருக்கும் போதே நான் வந்து திருப்பிட்டேன். அது வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் திருப்பி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஒட்டிருச்சு அந்த பாத்திரத்திலே. என்கிட்ட அந்த பட்டர் ஷீட்டும் இல்லை. ஸோ இருந்ததை வச்சு நான் சமாளித்து குக்கரில் தான் வந்துட்டு கேக்கும் செஞ்சேன். ஸோ நல்லா வந்துருந்துச்சு. கூடி சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு ஓடிஜி வாங்கி கேக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த வாட்டி இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் சொல்ல முடியாது, வெதர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பாப்பாவோட பர்த்டே அப்போல்லாம் மழை பெய்யலை, பயங்கர சூடாக இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்லாம் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் சாக்லேட் கனெக்ட் பண்ணுறதுக்காக சாக்லேட் வந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெல்ட் ஆகிடுச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அந்தளவுக்கு வந்து லிக்விடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அவ்வளோ தண்ணியாச்சா என்னன்ட்டு எனக்கு தெரில. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ஃபர்தராக நான் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பட்டர் க்ரீமோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளோ தண்ணி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நான் ஓவர் பீட் பண்ணிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை கீழே அந்த ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அதுக்கு மேலே வந்து ட்ரே வச்சு நம்ம பண்ணணுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பண்ணும்போது அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லையே. அதனால் நானும் வந்து நார்மலாகவே பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பட்டர் க்ரீம் பண்ணும்போது கீழெல்லாம் ஒன்றும் அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ்லாம் வச்சு நான் பண்ணலை. ஒருவேளை இந்த வாட்டி ரொம்ப கிளைமேட் அப்படி இருக்கிறனால அப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, என்ன மிஸ்டேக்னே எனக்கு தெரியல. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வரைக்கும் ஹாப்பி. இந்த வருஷம் வந்து பாப்பாக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவளுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தா அவளோட பர்த்டேவை நினச்சி. அதுவும் அந்த 12 o'clock ஆறதுக்குள்ளே என்னை படுத்தி எடுத்துட்டான்னு சொல்லலாம். ஏன்னா 10 o'clock தான் ஆச்சு. 12 ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டே இருந்தா. அதுவும் இல்லாமல் ஃபோனில் வந்து நானே வீடியோ எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், அந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தா. கேக்கு வந்து ஃபைனலாக வந்து அவள் தான் டெக்கரேட் பண்ண, அந்த ஹார்ட் மாதிரி பண்ணியிருப்பா. நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. Pascal aja, semula uno. Hi guys, இப்போ 12 o'clock ஆயிடுச்சு. இப்போ first cake வெட்ட போறோம். நீயும் என் கூட என் birthday wish பண்றீங்களா?
அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வந்துட்டு ஒரு 3 gift, அவங்க ஐயா அப்பத்தா அத்தை 3 பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அதை உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ளீனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கார்டன் சைடு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே தேவையான அந்த எக்ஸ்ட்ரா செடியெலாம் வளர்ந்துருக்கோம்ல அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக பெருக்கி ஃபுல்லாக வந்துட்டு கார் வாஷர் வச்சு வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா வந்து அழுக்கு போகுது, சூப்பராக க்ளீன் ஆகிடுது. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலையில் வாங்கிட்டு வர போனோம் இல்லையா, அப்போவே வந்துட்டு பிரிஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆளுக்கு ஒரு பேக்கெட் பிரிஞ்சி அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால ஆஃப்டர்நூன் லஞ்சு வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் எழுதிட்டு தான் போவேன். லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கடையில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிடுவேன். சிக்கன் கடையில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுன்னா அங்கே வாங்கிக்கலாம், சிக்கன் 65 பவுடர், ப்ரொவிஷன் கடையில் அரிசி எண்ணெய் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒன்று எழுதிப்பேன். அப்படி இல்லாட்டினா மார்க் பண்ணிட்டு போயிட்டேன்னா ஈஸியாக எனக்கு வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் டிக் பண்ணிட்டு வந்துட்டேன்னா சரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நிம்மதியாக வேலையை ஆரம்பிச்சிடலாம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்ட இருக்கும். நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா டைம் வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா தம்பிக்கு வர 10 o'clock மேலே ஆஃபீஸில் உட்காரணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தான். ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரணுன்ட்டு போயிட்டு வந்திருந்தோம் அன்றைக்கி. ஸோ ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு உட்காந்தாச்சு, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ளூடூத் ஸ்பீக்கரில் நல்ல பாட்டெலாம் போட்டு விட்டுட்டு அப்படியே வெங்காயம்லாம் நறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா க்ளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா 3 o'clock கரெக்டாக வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு 5-5:30 பிரியாணி ஒர்க்கை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நம்ம
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு டெக்கரேஷன் ஒர்க் வேறு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வேறு ஆஃப்டர்நூன் மேலே வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எப்போ வருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. டெக்கரேஷனும் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணனால சீக்கிரமாகவே வந்துட்டு பிரியாணி வேலையை முடிச்சிடணுன்ட்டு 3 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி பண்ணது வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு நான் வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சு செஞ்சனால எனக்கு வந்துட்டு வாட்டமாக இல்லை கேமரா செட் பண்ணுறதுக்கும். அது இல்லாமல் நம்ம கேமரா வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்கணும். டக்கு நம்ம செய்யும் போது எது ஆயிடுச்சுன்னா அதனால் சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. பிரியாணியை வந்துட்டு ஒரு வழியாக தம்மில் போட்டாச்சு. தம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். சூப்பராக பிரியாணி ரெடியாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லா வந்துருந்துச்சு. எல்லாருமே வந்து சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிரியாணி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக தான் கிளறி விட்டேன். ஏன்னா ஸ்டவ் மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு அதுக்கப்புறமா உள்ளேருந்து கிளறி விட்டேன். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கிளறி விடணும். அப்படி இல்லாட்டினா பிரியாணி வந்து அந்த தம் சூட்டில் வந்து அப்படியே கட்டியாக ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ கீழே எடுத்து வச்சுட்டு கலர்னேன். ஏன்னா மேலே இருக்கும்போது கலர முடியல, ஒரு மாதிரி ஆடிச்சு ஸ்டவ்வில் வச்சு கலரும்போது. அதனால் நான் கீழே வச்சு கலரி விட்டேன். ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல புலன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வாட்டி இந்தியா கேட் அந்த ப்ளூ கலர் பேக்கெட் அரிசி வச்சு தான் ஃபுல் பிரியாணி செஞ்சுட்டேன். ஸோ நான் பிரியாணி செய்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. அவங்க வந்து கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நான் பாப்பாவுக்காக பர்த்டே டெக்கரேஷனுக்காக வந்து ஒரு கிட்டு மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து புக் பண்ணி வாங்கியிருந்தேன். அது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா 163 rupees அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ளூ கலர் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 10 சில்வர் கலர் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 கோல்டன் கலர் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கிட் வந்துட்டு எனக்கு அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பலூன் வந்துட்டு டக்குன்னு உடஞ்சிச்சு. நாங்கள் ஊதி அப்படியே வச்சோன்னா உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பலூன்ஸ் வந்துட்டு டக்குன்னு உடஞ்சிருச்சு. அதனால் எனக்கு அந்தளவுக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபைடாக தோணலை. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா லாஸ்ட் இயர் பாப்பாவுக்கு டெக்கரேஷனுக்கு வச்சுருந்த அந்த பலூன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த பலூன் கொஞ்சம் ஊதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயில் ஃப்ரிஞ்ச் கர்டைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டார் பலூன் மாதிரி குட்டியாக அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி பேக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்துட்டு எழுதின மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு குட்டியாக டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் டேப் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், பட் அது வந்து டேப் இல்லை. அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து இந்த ஹோல்ஸில் வந்து இந்த இது வந்து ஒரு ரிப்பன் மாதிரி, ஆக்சுவலாக ரிப்பன் மாதிரி நம்ம வந்து அதில் கட்டி நம்ம தொங்க விடணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கர்டைன் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கர்டைன் தான் கொடுத்துருந்தாங்க. செல்லோ டேப்பு, அதுக்கப்புறம் அந்த அதான் டபுள் சைட் டேப்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. நம்மளுடைய ஓன் செல்லோ டேப் வச்சு தான் நம்ம எல்லாமே ஒட்டிக்கணும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சு நான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்துட்டு இந்த ஏர் பம்ப் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு பலூன் எல்லாமே ஊதியாச்சு. ஸோ
இந்த கிட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அந்த பலூன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்துட்டு கொடுக்கல. டக்கு டக்குன்னு வந்துட்டு இதாகிடுச்சு. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் அமேசானில் ஒன்று வாங்கினோம், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா பலூனும் பார்த்தீங்கன்னா ஊதி ரெடியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு அவங்க தான் எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக கொஞ்சம் வந்து ஒரு குட்டி டெக்கரேஷன் மாதிரி பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு அன்றைக்கி. ஸோ இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் 7:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நானே ரெடியாக போனேன். அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பர்த்டேக்கு வந்து கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த ரிமைனிங் கிளிப்ஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவள் என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுத்துருக்கா, அதே மாதிரி வந்து என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் வந்து அவளுக்கு வந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். Okay. Rooster, come here. Baby birthday bada. Rooster. Rooster को केक दे बड़ा. देखो चला ना फर्स्ट अस्की दगा दी रही அந்த குட்டி நாய் குட்டி அப்பா அறுந்து வர வந்துச்சு அவர் ரெண்டு பேரும் தான் போய் பத்தியா இந்த Dress இருந்தா போட்டுதா இப்ப வச்சுக்கினா இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் தான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அடுத்த ஃபங்க்ஷன் தேங்க் யூ சங்கி தேங்க் யூ சங்கி சின்ன வயசுல இருந்தே அவனோட ஃபேவரட் அண்ணன் மூட்டை ஆயிரால புள்ளிக்கு தோன்சாக 2 gift நீ கவர் போட முடியல மாயம் குட்ஸா ஓகே ஓபன் செய்து கட்ட 40 ரூபாய் பேப்பர் வாங்கி வந்தேன் சரி வேற என்ன போண்டா ரியாக்ஷன்
அம்மா தான்டா. அது நல்லா விளையாட விட்டாதான் குழந்தை நல்லா படிக்கும். பிரில்லு இங்க் Extension பேடா. யா காலையில மூஞ்சி இப்படி போகுது. என்ன போக முடியாது? சின்சான் அவங்க அக்காவோட ஃபேவரட். போர்டு கேம் அப்புறம் எதுக்கடி தம்போலா அம்மா ஓபன் கேட் உங்களுக்கா கையை கிண்டல் பண்றாரு. பாருங்க, அங்க போறேன். டாடி இங்க வருங்க. வேணுமா? கொஞ்சம் மேலே வந்து லிப்ஸ்டிக் நமக்கு ஷீட்ஸ் My cover is a 5 color பேடா. எப்படி அது பண்றது? இரு நான் சொல்லுறேன். மாயமா பேடா கீழ விழுந்தா போதும். கோயில் பவுச் அம்மா இல்ல சும்மா ஆக்சுவலி பவுச்சா பாக்ஸ்ல போட்டு வச்சு லிப்டிங்க. ஓப்பன் கேட் கடி ஏன்னா அந்த பொம்மையில இது பண்ணி சின்ன போயிடும். என்னது லிப்டிக் வந்து அந்த கவருக்குள்ள போடுமா? யூட்டிலிட்டிஸ் பாக்ஸ் பென்சில் பாக்ஸுக்கு பதிலு பேக் மாதிரி. தேங்க்ஸ் சொல்றேன்டா. ஏன் பொம்மை? ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சண்டே எடுத்தது. எங்கள் மம்மி டாடி வந்து திருப்பதிக்கு போயிட்டு அவங்க வந்தாங்க. வரும்போது அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு இதோட ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ಹಲ್ಲ ತೆಗೆದು ನೋಗೋ ಓಹೋ ಹೋಗೋ ಕೋಟಿಗೆ ವಾಚ್ತಿಲ್ಲ ಸಂಜೆ हाय स्मार्ट वॉच बड़ी से ಸ್ಮಾರ್ಟ್ ವಾಚ್ ಮರಿಯಾ ಒಬ್ಬರಸಿಯಾ ಹೊಸ ತೊಂದೆ ಕಟ್ಟಾವ ஸோ இந்த வீடியோவை நான் இதோடய முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.